பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங் எவ்ரிவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலே நாம் கர்த்தரை தேடுவதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினால் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி நாம் கர்த்தரை எப்படி தேடுவது என்று பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாம் கர்த்தரை எப்படி தேட வேண்டும் என்று சொல்லி ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். கற்றுக்கொள்வதற்காக தேடுவதை போல தேட வேண்டும். கற்றுக்கொள்வதற்காக தேடுகிறோம். ரிசர்ச் பண்றாங்க. எப்படி ஒரு பாடத்தை படிக்கிறவர்கள் அல்லது ஒரு தீசிஸ் எழுதுறவங்க அல்லது பிஹெச்டி பண்றவங்க ஆராய்ச்சி செய்கிறார்கள். அறிவை வளர்த்து கொள்வதற்காக அவர்கள் படிக்கிறார்கள் இல்லையா? குறிப்பாக இந்த நாட்களிலே வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம பிள்ளைகள்லாம் என்ன பண்ணுது, ஒரு மாத்திரையை நெட்டில் போட்டு பார்த்து அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய பின்விளைவுகள் என்ன, அதனுடைய பாதிப்புகள் என்ன, இதை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு என்ன செய்கிறாங்க, இவங்களே தெரிஞ்சுக்கிறாங்க. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்வதற்கு இணையதளத்தின் வழியாக நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கிறது. அதே போல் சமையலை பற்றி தெரிந்து கொள்வதற்காக யூடியூப்பில் போய் போட்டு என்ன செய்கிறாங்க, அந்த குழம்பு எப்படி வைப்பது, இந்த கூட்டு எப்படி வைப்பது, இது பிரியாணி எப்படி செய்வது என்று கற்றுக்கொள்கிறார்கள். எல்லாவற்றையுமே, ஒரு தையலாக இருக்கட்டும், டிரைவிங்காக இருக்கட்டும், எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு இது இருக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட டைட்டிலை நம்ம வச்சு தேடுவதற்காக, இப்போ ஆஸ் அ பாஸ்டர் நாங்கள் ஒரு பிரசங்கம் தயாரிப்பதற்காக அந்த ஒரு டைட்டிலை எடுத்துக்கொண்டு அதனுடைய விளக்கங்களை நாங்கள் பல இடங்களிலே, கமெண்ட்ரிகளிலே, புஸ்தகங்களிலே, பல்வேறு விளக்க வேதாகமங்களிலே நாங்கள் தேடுகிறோம். அப்போ என்ன, எங்களுக்கு தேவையான காரியங்கள், அது ரிலேட்டட், அந்த டைட்டில் டாபிக் ரிலேட்டடான காரியங்களை நாங்கள் தேடுவதற்காக இந்த புஸ்தகம், அந்த புஸ்தகம், அந்த புக்கு, அந்த பைபிள், இந்த கமெண்ட்ரின்னு ஆராய்ச்சி செய்து அந்த காரியத்தை நாங்கள் ஆர்வமாக கவனமாக இருந்து அதை கண்டுபிடித்து எடுத்த உடனே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறதோ, சூப்பர் கிடைச்சிருச்சு, நினைச்சதற்கு மேலே கிடைச்சிருச்சு அப்படின்னு மகிழ்ச்சி அடைவது போல, ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்காக தேடுவது போல நாம் ஆண்டவரை என்ன செய்யணுமா, தேட வேண்டுமா? ஏனென்றால் தேவனை அறிகிற அறிவு என்று ஒன்று இருக்கிறது. அது நமக்கு அவசியம். நம்முடைய தேவன் கடலை போன்றவர். நம்முடைய தேவன் அவர் பெரியவர், மகா பெரியவர். நீங்களும் நானும் அவரை பற்றி அறிந்து கொண்டது கொஞ்சம் தான். இன்னும் நீங்க அவரை பற்றி அறிய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது. அப்போ உங்களுக்கு நீங்கள் வேதத்தை வாசிக்க 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 வாசிக்க, தேவனுடைய சமூகத்தில் இருக்க 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 அவரை பற்றி நீங்கள் இன்னும் நிறைய தெரிந்து கொள்ள முடியும், நிறைய நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சீஷர்களை பார்த்து அவர் கேட்டார், ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்னு சொல்லும்போது பேதுருக்கு மட்டும்தான் தெரிஞ்சது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று. மற்றவங்கெல்லாம் முழிச்சாங்க. சிலர் சொன்னி எலியாவோ, நீர் எரேமியாவோ, நீர் தீர்க்கதரிசியோ, மோசையோ அப்படி இப்படின்னாங்க. பேதுரு மட்டும் கரெக்டாக சொன்னார். அப்போ நாம் நம்முடைய வாழ்க்கையில இன்னும் நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்த அறிவில்லாதவர்களாக இருக்கிறோம். அப்போ அவரை தேடணும். எதுக்காக? இன்னும் நான் கற்றுக்கொள்வதற்காக, இயேசுவை குறித்து இன்னும் கற்றுக்கொள்வதற்காக தேடுவது போல தேட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட காரியத்தை புரிந்து கொள்வதற்காக, அறிந்து கொள்வதற்காக, ஒரு நபரை குறித்து, உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு நபரை குறித்து அறிந்து கொள்ள, ஒரு பிள்ளைக்கு திருமணம் பார்க்குறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னா அந்த மாப்பிள்ளையை குறித்து 4 பேர்கிட்ட விசாரிக்கிறீங்க. அந்த பெண்ணை குறித்து 4 பேர்கிட்ட விசாரிக்கிறேன். நல்ல பிள்ளையா, ஒழுக்கமான பிள்ளையா, காலேஜுக்கு போகும்போது வரும்போது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு ஆராய்ச்சி பண்ணுறீங்க. அந்த நபருக்கு தெரியாமல் போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி ஒரு முடிவுக்கு வரீங்க. அதை போல் அதில் எப்படி நீங்கள் தேடுறீங்களோ அதை மாதிரி நம்ம ஆண்டவரை தேடணும். அப்பொழுது நாம் இன்னும் நிறைய விஷயங்களை ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ள முடியும். வேதத்திலே தேடி வாசியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது வேதத்திலேயே நிறைய சந்தேகங்கள் நமக்கு இருக்குது. வேதத்திலேயே நிறைய விஷயங்கள், தெளிவுபடாத விஷயங்கள், எல்லாத்துக்கும் பதில் வேதத்திலே இருக்கிறது. அப்போ நம்ம தேடணும். அப்போ கற்றுக்கொள்வதற்காக தேடுவது போல நாம் ஆண்டவரை தேட பழகுங்கள். இவ்வாறு நீங்கள் தேடும் பொழுது நீங்கள் அவரை கண்டுபிடிக்க முடியும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். நாங்கள் தேடுவதை குறித்து தியானித்து கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உண்மை தேடுகிற இந்த காரியம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாங்கள் இதை கற்றுக்கொள்வதனாலே நாங்கள் உண்மை தேடுவதில் தேர்ச்சி அடைய உதவி செய்யும். இந்த நாள் முழுவதும் எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும். பொல்லாப்புக்கும் தீமைக்கும் ஆபத்துக்கும் விலக்கிக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Have a nice day.